நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். சித்திரை மாதம் அமாவாசை. மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருது. மே மாதம் 7ஆம் தேதி. அமாவாசைக்கு வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சில்லறை காயின்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால பச்சை அரிசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பவித்திரம், கூர்ச்சம், கட்டதர்பை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு தாம்பாளம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பஞ்சபாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாத்தா பாட்டிகள் பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்றதுக்கு ஆசனம், மேட், பாய் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சகச்சம் கட்டின்னு தர்ப்பணம் பண்ணுறவா தர்ப்பணம் பண்ணலாம். வெள்ளி பஞ்சபாத்திரமாக இருந்தால் வெள்ளி பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம்தான். அதோட கொஞ்சம் கங்கா ஜலமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலா அப்படின்னு பார்த்துட்டு கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் ஊற்றிண்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கை வாஷ் பண்ணிட்டு 3 பில் பவித்திரம் வச்சுக்கோங்க. மந்திரம் முடிஞ்சனா வலது கை சரியா மோதிர விரலில் பவித்திரம் போட்டுக்கணும். ரித்யாஸ்மகப்பே நமசோ வசத்யாமித்ரம் தேவம் மித்ரதேயன்னோஸ்தோ அனுராதார் விஷாவர்தகந்தா ஷிதஞ்சே பேமதரஸ்தவேராஹ தீர்காயுஷ்யமஸ்து. வலது கை ரைட் ஹேண்ட் மோதிர விரலில் பவித்திரத்தை போட்டுக்கோங்க. பவித்திரம் போட்டுனதுக்கப்புறம் 2 கட்ட தர்பை காலுக்கு ஆசனமாக போட்டுக்கோங்க. தர்பேஷோ ஆசீனாஹ, காலுக்கடியில் ஆசனமாக போட்டுண்டு பஞ்சபா ஜலத்தில் கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆபா உபஸ்பிருஷ்யா 2 கட்ட தர்பை கையில் எடுத்துக்கோங்க. பவித்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தர்பாந்தாரயமானஹ, சங்கல்பம் குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வவிக்ன உபசாந்தேஹே. எல்லாரும் பிராணாயம் பண்ணிக்கணும். மூக்கு பிடிச்சுக்கணும். சரியா சொல்லுங்க. ஓம் பூஹு, ஓம் புவாஹ, ஓம் சுவாஹ, ஓம் மஹாஹ, ஓம் ஜனாஹ, ஓம் தபாஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. உங்கள் வலது ரைட் ஹேண்ட் காதத்து தொட்டுடுங்கோ. இடதைக்கு கீழே வலதுக்கு மேலே இடது தொடையில் வச்சுக்கணும். சரியா வச்சுட்டு மந்திரத்தை சொல்லுங்க. மமோபார்த்த समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्राः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा स्मरेते पुण्डरीकाक्षं सबाह्या अभ्यन्तराः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणां समुपार्जितं श्रीराम स्मरणेनैव विपोहति न शुञ्चयाः. श्रीराम राम राम तितिर्विष्णुः तथावाराः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं सैव सर्वं विष्णुमयं जगते. श्रीगोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया
பவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறவா அந்தந்த க்ஷேத்திரத்தில் சொல்லிக்கோங்க. அமெரிக்காவில் அந்த என்ன இதோ அது க்ஷேத்திரத்தை சொல்லிக்கோங்க. டெல்லி கனடாவில் இருக்கலோ கனடா எங்கெங்கே இருக்கலோ அந்தந்த க்ஷேத்திரம் இதெல்லாம் சொல்லிக்கணும். பரதக்கண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே व्यवहारिके प्रभभाति षष्ठी संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे वसन्त मेषमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ वासरः भौमवासर युक्तायाम् अश्विनी नक्षत्र युक्तायां शुभयोग विष्णुयोग विष्णुकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अमावास्यायां पुण्यतिथौ கார்த்தால 3:23 வரை பகல் வரை உங்களுக்கு அஸ்வினி இருக்குது. அதுக்கப்புறம் பரணி வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் பரணி சொல்லிக்கோங்க. உங்கள் பூனலை இடம் பண்ணிக்கணும். பிராச்சீனா வீதி பூனலை லெஃப்ட் பண்ணிட்டு இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே தான் வச்சுக்கணும். சரியா? உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய स्वरूपाणाम् अस्मते पितृपितामह प्रपितामहानाम् अम्मा इल्लाट्टिनाल मातृपितामही प्रपितामहीनाम् अम्मा इरुंदाल पितामही पितुपितामही पितुः प्रपितामहीनाम् அடுத்து மாமா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் மாமா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். சரியா? சபத்னீக வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மதே சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் उभयवंश वर्गत्वय अक्षय्य तृप्त्यर्थम् अमावास्यायां धर्षश्रार्ध तिलतर्पण रूपेण अद्य करिष्ये அப்படின்னு கையில் இருக்கிற கட்டதர்பியை உங்களுக்கு நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன். சரியா? வடக்கு பாக்கம். சரியா? நார்த் சைடு அந்த கட்டதரப்பையே போட்டுவிடுங்க. போட்டுட்டு பூனலை உபவீதி பண்ணிக்கணும். பூனலை சரியாக போட்டுண்டு பஞ்சபாத்து ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. ஆபா உபஸ்பிருஷ்யா மறுபடியும் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தர்பையை கிழக்க பார்த்து தாம்பாளத்தில் வச்சுக்கணும். 2 பக்கமும் தர்பையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு பேர் தான் கூர்ச்சம். இந்த கூர்ச்சம் நுனி நார்த்து சைடு இருக்கணும். இது வடக்க பார்த்துருக்கணும். சரியா? நுனி தெற்க பார்த்துருக்கணும். இது வடக்க பார்த்துருக்கணும். தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம், அந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. இடம் பண்ணிட்டு இருக்கலா பார்த்துட்டு எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த தாம்பாளத்தில் மறித்து எள்ளு அக்ஷதையும் தாம்பாளத்தை அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்க. சரியா? சொல்லிக்கோங்க. ஆயாத பித்தராக
सौम्या गम्भीरैः पतिभिः पूर्वैः प्रजाम् अस्मभ्यं तततो रयिञ्च दीर्घायुत्वञ्च शतशार ரஞ்சா அஸ்மின் கூர்ச்சே அந்த கூர்ச்சத்தில் மறிச்சு போடுங்க எள்ளு அக்ஷதை வர்க்கத்வய பித்ரேண ஆவாகயாமி மறுபடியும் 2 கட்டதரவை எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே அது மேலே ஆசனமாக வைக்கணும். சகிருதா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோனம் பேதரப்யஸ்த்வா வராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ சௌம்யாஹ பிதாமஹாஹ பிரபிதாமஹஸ்ச அனுகைः சஹ வர்க்கத்வய பித்ரேணாம் அந்த கூர்ச்சத்து மேலே வைக்கணும். இதமாசனம் 2 எள்ளு அக்ஷதை மறிச்சு படுங்க. திலாதி சகலாராதனே ஸ்வர்ச்சிதம் இந்த உதிரணியை அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. சரியா? இடதுகளை பஞ்சபாத்திரம் மந்திரம் முடிஞ்சோன்னா மறிச்சு விடணும். சரியா? சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்தராசஹா உன்மத்யமாம் பிதரஹ சௌம்யாசஹ அசும் ஏயுः அவர்காஹ ரிதஜ்ஞாஹ தேனோ வந்து பிதரோஹவேஷு. உங்களுடைய கோத்திரம் உங்கள் அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான பித்ரேன மறிச்சு விடுங்க. சுதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்பாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமதௌ யக்ஞயானாம் அபிபத்ரே சௌமனசே ஸ்யாமா. அதே கோத்திரம் அப்பா பேர். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான பித்ரேன சுதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துனஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிः தேவயானேः அஸ்மின் யஜ்ஞே சுதயா மதந்து அதிப்ருவந்து தேன பந்து அஸ்மான அப்பா பேர் அதே கோத்திரம். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான பித்ரேன சுதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து தாத்தா. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் சுதாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேன அதே கோத்திரம் தாத்தா பேர் சொல்லு. கோத்ரான தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான பிதாமஹான மறிச்சு விடுங்க. சுதா நமஸ்தர்ப்பயாமி பேதரப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ பிதாமஹேப்யஹ சதாவிப்யஹ சதா நமஹ பிரபிதாமயிப்யஹ சதாவிப்யஹ
சதா நமஹ. அக்ஷன் பிதரஹ. அதே கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. ஏ ஜேஹா பிதரஹ ஏ சனேகா யாகுஷ்ச வித்மயானே உச்சன பிரவித்மா அக்னே தானுவேத்தா எதிதே ஜாதவேதः தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து. அதே கோத்திரம் தாத்தா பேர். கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே மறிச்சு விடுங்கோ. சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது தாத்தா. மதுவாதா ரிதாயதே மதுக்ஷரந்தே சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. அதே மூணாவது கோத்திரம். மூணாவது கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. மதுநக்தம் தோஷசி மதுமதே பார்த்திவம் ரஜாஹ மதுத்யௌஹ அஸ்துணத்பிதா. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மதுமானஹ வனஸ்பதிஹ மதுமாஹும் அஸ்து சூர்யஹ மார்த்வீஹ காவோ பவந்து நः. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு. இப்போ அம்மா இல்லாட்டினால் அதே கோத்திரம் அம்மா பேர் சொல்லிக்கிறோம். சரியா? பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை இருக்கா பார்த்துக்கோங்க. ஜலம் இருந்தால் ஊற்றிக்கோங்க. சரியா? இப்போ கோத்திரம் சொல்லிக்கோங்க. அம்மாவுடைய பேர். கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மறிச்சு விடுங்க. மாத்ருக சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ருக சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ருக சதா நமஸ்தர்ப்பயாமி. மூணாச்சு. அடுத்து பாட்டி. கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ மூணாவது பாட்டி சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. இது அம்மா பாட்டி பாட்டியாச்சு. இப்போ அம்மா இருந்தால் பாட்டி பேர் எடுத்துக்கணும். கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி.
கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது பாட்டி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுப்பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுப்பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பெருசலிக்கணும். நாம்னீஹி ஆதித்யரூபாஹ பிதுப்பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இது அப்பாவுடைய அம்மா, பாட்டி அதெல்லாம் ஆச்சு. இப்போ அம்மா வழி கோத்திரம், அதாவது மாதா மகான். சரியா? அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும். அம்மாவுடைய அப்பா. சரியா? அந்த கோத்திரத்தை கோத்ரானே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே மாது பிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே மூணாவது பேர். ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே மாது பிரபிதாமகானே ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய அப்பா தாத்தா ஆச்சு. இப்போ அம்மாவுடைய அம்மா மாதாமஹி. சரியா? கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ரெண்டாவது பாட்டி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து மூணாவது. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ மூணாவது பாட்டி. நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ரேண ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ரேண ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதாஜ்ஞாத வர்க்கத்வய பித்ரேண ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எல்லா ஜலத்தையும் மறிச்சு விட்ருங்க. ஊர்ஜம் வகந்தேஹி அமர்த்தம் கிருதம் பயாஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயுதமே. எல்லா ஜலத்தையும் மறிச்சு விட்ருங்க. திருப்தியத திருப்தியத திருப்தியதா. எல்லா ஜலத்தையும் கலைக்கு ஊற்றிட்டு
கையில் எள்ளு அக்ஷதை இருக்கக்கூடாது, கையால் மீண்டுருங்கோ. பூனெல்லாம் சரியாக போட்டுண்டு எந்திருந்து நின்றுண்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சணை பண்ணிக்கோங்கோ. தேவதாபிய பிதரப்யச்ச மகாயோகிபிய தேவச்ச நமஸ்சுதாயே ஸ்வாஹாயே நித்யபேம நமோ நமः. யானி கானி ச பாப்பானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினிஷந்தி பிரதக்ஷண பதே பதே. அப்படி கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசனத்து மேலே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்கள் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கோங்க. பிராச்சீனா வீதி லெஃப்ட் பண்ணிட்டு எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடுங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தததோ ரயிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ராதீன யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சத்து மேலே எள்ளை போட்டுட்டு அந்த கூர்ச்சத்தை முடிச்சவுருங்கோ. முடிச்சவுத்துட்டு எள்ளு அக்ஷதை எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே மறித்து தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ. ஏஷா ந மாதா ந பிதா ந பந்துः நான்யகோத்ரிணः தே சர்வே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः திருப்தியத திருப்தியத திருப்தியதா. பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு ஜலம் இருக்கக்கூடாது, சரியா? வேறு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் போட்டுருக்கிற பவித்திரத்தை அவுத்துடுங்கோ, சரியா? முடிச்ச அவுத்து நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன், சரியா? உங்களுக்கு வடக்கு பாகத்தில் அந்த முடிச்ச அவுத்து பவித்திரத்தை போட்டுடுங்கோ. போட்டுட்டு வேறு ஜலம் எடுத்துன்னு கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. குழைச்சி விபூதி இட்டுக்கோங்க. விபூதி இட்டுண்டு சில்லற காயின்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஜலம் ஊற்றிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயட்சமே அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சாரியாதே துப்யமகம் சம்பிரததே. காயின்ஸை கீழே வச்சுடுங்கோ. எந்திருந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அவாவா வாத்தியாருக்கு அவாவா சம்பாவனையை கொடுத்துடுங்கோ. நேரில் போனால் நேரில் போய் கொடுத்துக்கோங்க. இல்லை கூகுள் பே ஃபோன்பே அதை பார்த்து அவாவா வாத்தியாருக்கு சம்பாவனை இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பவித்திரம் கூர்ச்சம் கட்டதர்பை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் காலியாக எடுத்து பூனல் பவித்திரம் கூர்ச்சம் கட்டதர்பை காலியாக எடுத்துனா திப்பசந்திரா போங்கோ. மகேஷ் பூஜா ஸ்டோர், அங்கே உங்களுக்கு சகலவித சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். பூஜைக்கு என்னென்ன வேண்டிய சாமான்கள், நாட்டு மருந்து எல்லாமே வச்சுட்டுருக்கா. அவள் நம்ம தமிழ்நாட்டுக்காரா தான். அங்கே போனேன்னா இந்த மாதிரி அமாவாசைக்கு உள்ள சாமான் கொடுங்கோ பவித்திரம் கூர்ச்சம் அப்படின்னு சொன்னேன்னா அவள் எடுத்து கொடுத்துருவா. உங்களுக்கு வெரைட்டி சமைத்து எல்லாமே அங்கே இருக்குது. தர்பைகள்லாம் உங்களுக்கு வேண்டிய சாமான்கள் அந்த பக்கம் மகேஷ் திப்பசந்திரா மகேஷ் பூஜா ஸ்டோர், அங்கே போனேன்னா எல்லா சாமானும் கிடைக்கும். அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்பப்போ வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் இன்றைக்கி தரோம் நாளைக்கு தரோம் நாங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். நேராக நீங்கள் அங்கே போனேலா தர்ப பவித்திரம் கூர்ச்சம் எல்லாமே கிடைக்கும். இல்லை அவாவா வாத்தியார் கையில் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணிடலாம். அவாவா வாத்தியார் ஆத்து வாத்தியார் அப்படின்னு வச்சுட்டுருப்பா. அவள் ரெடி பண்ணி வச்சுட்டுருவா. அப்புறமா நீங்கள் அந்த பக்கம் போகும்போது வாத்தியாருக்கு சம்பாவனை பண்ணி கொடுத்துட்டு பவித்திரம் கூர்ச்சம் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? இந்த வீடியோ சித்திரை மாதம் உள்ள அமாவாசை தர்ப்பணம். அது இந்த வீடியோ பார்த்து யஜுர்வேதக்காரா இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அக்ஷய திருதியை. அக்ஷய திருதி அன்றைக்கி எல்லோரும்
ஆற்றுல அவாவா கோல்டு வாங்குவா, சில பேர் அவாவா சௌகரியம் பொறுத்து தானங்கள் பண்ணுவா. அது மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மே மாதம் 10ஆம் தேதி அக்ஷய திருதியை வருது. சரியா? நமஸ்காரம். ராம் ராம். அரகர சங்கர. ஜெய ஜெயசங்கர. ஜெய் சீதாராம். நமோ நமः.